வெல்கம் டு மகேஷ் அஃபிஷியல் J5U. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சு சாதம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் அம்மா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் இருக்கிறத வச்சு சமை அப்படின்ட்டாங்க. அதனால் காலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து நான் பிரிஞ்சு சாதம் செய்யலான்னு உள்ளே வந்திருக்கேன். எல்லா பொருளும் இருந்துச்சு. இப்போ லைனாக டிஷ் நேம்லாம் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எங்களுக்கு மதியானத்துக்கும் தேவைனால 3 பேர் 4 பேர் 5 பேர் வச்சுக்கோங்க. அந்த அளவில் ஒரு 6 வெங்காயம், 5-6 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஏன் இப்படி இருக்குன்னா, நீங்கள் எங்கள் மிக்சிலேயே நாங்கள் அரைச்சி போட்டுருவோம். எங்களுக்கு மிக்சி விடியம் இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இது வருது. இதுக்கு அடுத்தது அடுத்த ஐட்டம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி நறுக்கி போட்டு வச்சுருக்கோம். கடைசியாக பிரிஞ்சு செஞ்சதுக்கப்புறம் அது மேலே தூவி விட்டால் சூப்பராக இருக்கும். இது செகண்ட் ஐட்டம். மூணாவதாக ஒரு 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 லெமன் எடுத்து 4 துண்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இதை பார்த்துக்கோங்க, 4 துண்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம் லெமனை. இப்போ அடுத்தது ஒரு கையளவுக்கு ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு போதும், ஃப்ளேவர் வந்துடும். பிரிஞ்சு சாதமும் செய்ய போகிறேன், அது கூட ஒரு பிரிஞ்சு கறியும் செய்ய போகிறேன், கிரேவி மாதிரி. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது நாங்களே வீட்டில் செஞ்சு அழகாக வச்சுருக்கோம். அடுத்தது எல்ஜி பெருங்காயம் டப்பா. அடுத்தது தேங்காய் பால். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மதியானத்துக்கும் சேர்த்து செய்கிறதுனால இந்த அளவுக்கு. கிராம்பு பட்டை நீங்கள் இந்த 2 பட்டை 2 ஏலக்காய் 2ன்னு போட்டாலே போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைச்சாலே போதும். ஓவராக அதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு டெக்ஸ்சர் பிடிக்காது. அடுத்தது இந்த மட்டன் மசாலா, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சக்தியிலேருந்து வாங்கினது இது. அடுத்தது சில்லி பவுடரை வச்சுக்கோங்க. அடுத்தது மீல் மேக்கர் நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இது அடுத்தது கறிக்கும் நாங்கள் கிரேவிக்கும் இதுதான், மசாலாக்கும் பிரிஞ்சுக்கும் இதுதான். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இவ்வளோத்தையும் போட போகிறதில்ல, சும்மா காட்டுறோம், இது எங்கள் வீட்டோட சேவிங்ஸ். அடுத்தது கரம் மசாலா தேவையான அளவு. அடுத்தது மஞ்சப்பொடி பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் மஞ்சள் பொடியை கொஞ்சம் அதிகமாகவே கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் நிறைய பேருக்கு மஞ்சளோட அந்த டேஸ்ட் பிடிக்காது. தேவையான அளவு போட்டுக்கணும். அவ்வளோதான் கைஸ், இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இதோ இங்கே தனி மிளகு கடைசியாக மறந்துட்டேன். இதோ பார்த்துக்கோங்க, இது எங்கள் வீட்டிலே அரைச்சி நாங்களே ரெடி பண்ணுறது. நாங்கள் மாவு மில் வச்சுருக்கோம், அதை நான் ஒரு நாள் ரிவைல் பண்ணி காட்டுறேன். இது தனி மிளகாய் தூள். இது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், ஒரு அதாவது ஒரு 1/4 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகுனா ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 இருந்தாலே போதும். இதோ பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்தது நம்ம அந்த பட்டை லவங்கம் சொன்னோம்ல, பட்டை லவங்கம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எங்களுக்கு பிடிக்காததுனால நாங்கள் இவ்வளோ போடுறோம். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போடலாம். கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வாங்க, கொஞ்சம் குக்கரை காமிங்க. போட்டுக்கிட்டோம். அப்படியே நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி காமிக்கிறோம். காமிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க, குக்கர் ரொம்ப இதுவாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் காற்று போகிறதுக்காக சிம்னி வசதி செஞ்சு வச்சுருக்கோம்.
இப்போ டிஜிட்டல் சிம்னின்னு ஒன்று வந்துடுச்சுங்க. இந்த பார்த்துக்கோங்க, இந்த பார்த்துக்கோங்க. இது எல்லா காற்றையும் இழுத்துரும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கிச்சன் வந்து இது பண்ணுறதுக்கு. இப்போ லைனாக மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, கேஸ் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஓவராக ஹீட் ஆயிடுச்சுன்னா அடி பிடிக்கும். ஓகேவா கைஸ்? இந்த பாருங்க, இந்த மட்டன் மசாலா நாங்கள் வச்சுருக்க மட்டன் மசாலாவை உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓவராக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். சில்லி மசாலா வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு. பார்த்துக்கோங்க, ½ டீஸ்பூன் தான். இது மேலே யூஸ் பண்ணக்கூடாது, நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு. அடுத்தது உப்பும் தேவையான அளவு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயத்தை போட்டுக்கணும். எங்களுக்கு மத்தியானக்கும் சேர்த்து தேவைன்றதுனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கரெக்டாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாதம் வரும். நம்மளுக்கு இது கொஞ்சம் நெடியாக இருக்குது, அதனால தான் இரும்பல் வருது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் நல்லா வரும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோ, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு. அடுத்தது மஞ்சள் பொடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு அந்த நாற்று அடிக்கக்கூடாதுக்காக தான். அது ஒரு டெக்ஸ்டருக்கு சும்மா போட்டுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே போடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கணும். எண்ணெய் வந்து எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ரைஸ். இப்போ நீங்கள் டெக்ஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருக்குன்ட்டு. தக்காளி எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வாங்க, இப்படி வாங்க, அது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அரிசி இருக்குது. அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தேவை. நாங்கள் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கோம் மதியானத்துக்கும் தேவைனால. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அரிசி. அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் இப்போது. ஏன்னா வந்து பாருங்க, ஏன்னா இப்போ தான் வந்து இப்போ நான் வேக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அடுத்தது நம்ம மீல் மேக்கர் சேர்க்க போகிறோம் கைஸ். பார்த்துக்கோங்க, வேக வச்ச மீல் மேக்கர். இது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து பாயில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறோம், ஏன்னா கிரேவிக்கும் செய்ய போகிறோம். அதனால் கிரேவியும் இன்னொரு வீடியோ, இப்போ அடுத்த வீடியோ அதுவும் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதுவும் ஃப்ளேவர் டெக்ஸ்சர் ஆட் ஆகணும்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மீல் மேக்கரை. இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேமராமேன் ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கார், அதனால் அவரால் எடுக்க முடியல. அதனால் நான் கொஞ்சம் குக்கரை சாய்ச்சி வச்சுக்கிறேன். இப்போ மீல் மேக்கரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்து ஊறுற வரைக்கும் நம்ம வச்சு வெயிட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு பார்த்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறோம்.
இது மேலே அப்படியே கொஞ்சம் மறை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கிறோம். பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து டேஸ்ட் கெட்டுடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு மீல் மேக்கர்லாம் ஓரளவுக்கு ஜூஸியாக வந்திருக்கும். நல்லாவும் இருக்குது இந்த தடவை. பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி வச்ச 4 ஸ்லைஸ் லெமன் பார்த்துக்கோங்க. 4 ஸ்லைஸ் லெமனில் ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு தெரியாமல் லெமன் கீழே வந்துச்சு கைஸ். நீங்கள் ஒரே ஒரு ஸ்லைஸ் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டு போகிறோம். நீங்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ தான் மீல் மேக்கர் ஊறுது. அதனால் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம நல்லா இப்போ கிளறிக்கலாம். அடுத்தது தேங்காய் பால் பார்த்துக்கோங்க. இது நான் கிரேவிக்காகவும் தயார் பண்ணியிருக்கேன், பிரிஞ்சுக்கும் தயார் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக, அவ்வளோதான். இதை நீங்கள் தேங்காய் பால் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த இதில் இருந்ததுன்னா, பிரிட்ஜில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் என்ன கேட்டாலும் நாங்கள் அதுக்கான பதிலையும் கொடுப்போம். நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்காகவும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் கைஸ். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. எங்களுக்கு சரியான சப்போர்ட்டே இல்லை கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ் ரிவேல் நீங்கள் கேட்குறப்போ கண்டிப்பாக ஃபேஸ் ரிவேல் இருக்கும். பாருங்க கைஸ், பார்த்துக்கோங்க. அடுத்தது தனி மிளகாய் தூள் பார்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, அவ்வளோதான் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய மசாலா போட்டிருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து எத்தனை டம்ளர் போட்டிருக்கோன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும், இப்போ எனக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ போட்டுக்கிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1.5 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு. அவன் கேமராமேனுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா அப்படிதான் உருக்கி இருப்பார். நல்லா நம்பாதீங்க. இங்கே பார்த்துக்கோங்க. நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் வேக விட்டுலாம். இப்போ வந்து நாங்கள் உப்பு போடுறோம். உப்பு வந்து சரியான அளவு இல்லை. இதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணீங்கன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும், இந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கப்புறம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க. இப்போது எங்கள் அம்மாவை வந்து நான் காட்டுவேன். எப்போ நீங்கள் ஃபேஸ் ரிவீல் கேட்குறீங்களோ அன்றைக்கி தான் இந்த இதெல்லாம் கிடைக்கும். பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மா என்னமோ போட்டிருக்காங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் தயிர் இருந்தால் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம் நீங்கள். நான் ஏற்கனவே ஒரு லெமன் புழிஞ்ச காட்டியிருப்பேன். இப்போது எனக்கு டேஸ்ட்டு பத்தாதனால நான் லெமன் புழிஞ்சிக்கிறேன் கொஞ்சம். இப்போ அடுத்த வேலை வந்து லாஸ்ட் கடைசி வேலை பார்த்துக்கோங்க. விசில் போடுறோம். இப்போ எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்கு இந்த விசில் போட தெரியாதனால. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய டிஷ் இது, நல்லாயிருக்கும். இப்போ மூணு இதுக்கு வந்து 3 விசில் வந்து நம்ம விட்டோம்னா நம்ம பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிடும். இதுதான் நம்ம வீட்லேயே செஞ்ச பிரிஞ்சு சாதம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வேகட்டும்னு விட்டுட்டு அடுத்தது வேலை நம்ம வந்து கிரேவி பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க இந்த சைடு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் கிரேவி.
அப்படியே இதை வந்து தூக்கி போட்டு அழகா பிடிச்சி அப்படியே அமுக்கி பண்ணிட்டு எண்ணெய் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் சும்மா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நாங்கள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமாக கடுகு, இதில் வந்து நம்ம பட்டு வேலை செய்யணும். அதில் இருக்கிற மாதிரி பொறுமையாக வேலை செஞ்சுக்க முடியாது. ஆனால் நீங்களும் இன்க்ரீடியன்ஸ் சட்டுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம போட போகிறது மிளகா பொடி. 1 டீஸ்பூன் போட்டால் போதும். லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன பசங்க இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் உங்கள் கையில் எண்ணெய் படாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்து சமைக்கிறது தான் சமைக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆபத்தாயிடும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுப்போம். அது நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பிரிஞ்சுக்கு தயார் பண்ணோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி, அதே இதுக்கு போடணும். கொஞ்சமாக போட்டால் கூட போதும். இதுக்கு கிரேவி தானே. வெங்காயம் நல்லா கொஞ்சம் நெடியாக இருக்குது கைஸ். நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள மஞ்சள் பொடி எடுத்துக்குவோம். பார்த்துக்கோங்க, சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு மின்ட் அளவுக்கு எடுத்தால் கூட போதும். பார்த்துக்கோங்க, எடுத்து போடணும். போட்ட பிறகு இப்போ கொஞ்சம் இதில் ஸ்பீடில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கோங்க, மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்ச மீல் மேக்கரை நல்லா போட்டுக்கிறோம். அது அம்மா தேங்காய் பால் எல்லாத்தையும் அவங்க பிரிஞ்சிலே போட்டாங்க. சரி, சும்மா ஒரு டெக்ஸ்டருக்கு சும்மா ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணாம் தேங்காய் பால், வேணாம், சும்மா டெக்ஸ்டருக்கு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு இப்போ நல்லா வதக்கிக்கணும். இவ்வளோ போதும் தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி போதும். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டேஸ்ட் பக்காவாக வந்துருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
உங்களுக்கு நல்லா அந்த மீல் மேக்கர் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல டெக்ஸ்டராக வந்திருக்குன்னு. டேஸ்ட் வந்து சுமாராக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும்னு கிடையாது, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கொஞ்சம் எடுத்துருவோம் தண்ணியை. தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே பார்த்தோம்னா நம்ம மீல் மேக்கர் இன்னும் ஒரு விசில் கூட வரல, அதனால் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து நல்லா வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஸ்மெல்லே சும்மா ஆளை தூக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது விசிலு. வந்து நம்ம வந்து குக்கரை திறக்கிறோம். பாருங்க எவ்வளோ செம்மையாக வந்திருக்குன்னு. அப்படியே கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்டு அப்படியே அந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, வெங்காயம் முந்திரிலாம் அப்படியே அதை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அப்படியே இருக்கு பாருங்க அந்த ஃப்ளேவரு. பா அப்படியே சைடில் பார்த்தோன்னா நம்ம கிரேவியை வந்து நம்ம பார்ப்போம். அதுவும் பக்காவாக ரெடியாக இருக்குது பாருங்க கைஸ். சும்மா இன்னைக்கு மதியானம் நம்மளுக்கு வேட்டை தான் கைஸ். நான் வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுறேன். பிளேட்டிங் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக டிஷ் ரெடி. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பலியாடு வந்து என் தம்பி தான். அவன் சாப்பிட்டான். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்போம். பாருங்க கைஸ், அப்படியே